கடமை வாங்கி அசையாத மணியும் முறை தவறிடாமல் தேசத்துக்கும் அதிபதியாக வாழ்ந்து வருகிறார். வல்லரக்கன் பவலக்கண்ணி இருவேரும் சரி ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி 56 தேசத்துக்கு அதிபதியாக வாழ்ந்து வருகிறார். மணி வாழ்ந்து வருகும் போது ஒரு மன்னனுக்கு என்ன ஆசைனாலும் வரலாம். சரி பேராசை மட்டும் வரக்கூடாது. பொன்பொருள் அதிகமாக வருகும் போது சரி மன்னனுக்கு ஆணவம் எப்படி வருது? எப்படி மாறுது? நம்ம கையில பொன்பொருள் இருக்கும் போது யாரை மதிக்க வேண்டும்? நம்மகிட்ட இருக்க வசதிக்கு நாம யார மதிக்கணும்? அதான பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு. இந்த பொன்பொருளை போட்டோம் சொன்னா நமக்கு அனைவரும் வந்து பணிவிடையா நிற்பாங்களே என்ற மனதிலே எண்ணம் கொண்டு ஆணவத்தோட அரசாட்சி செய்தார். அப்படி அரக்கன் அரசணியில இருந்து கொண்டு அரசாட்சி செய்யும் போது இதை வார்த்த ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பேராசை கொண்டு வெறு நஷ்டத்தை வர வைக்கணும். இவருடைய பேராசை எப்படி இருக்கு? பொன்பொருளை குறைத்தோம் என்று சொன்னா ஒரு மன்னனுக்கு செல்வாக்கு வர வேண்டிய நேரத்தில் சிவனார் கொடுக்கும் போது அதை தக்க வைக்கணும். பணம் வந்தா பணிவு வேணும். அப்பதான் அதை தக்காக்க முடியும். பணம் வந்து பணிவு இல்லைன்னு சொன்னா அந்த பணமே நம்மளை தக்காத்துட்டு போயிடும். பகவானுடைய ஈசனுடைய அருளால இருந்து தவத்தை செய்த மகிமையால வல்ல அரக்கனான ராட்சிதனுக்கு 56 தேசத்தை எப்படி ஆண்டு வர இந்த இடத்திலே வர்ண பகவானை இழுத்து கட்டினான் 12 வருட காலம். ஐயா வர்ண பகவான் யாரு? வர்ண பகவான் என்று சொன்னா அந்த நாட்டிலே 12 வருட காலமாக மழை இல்லாமல் செய்தார். ஈசன் பகவானுடைய அருளாலே 12 வருட காலம் அந்த 56 தேசம் எல்லாம் கொடிய பஞ்சமாக இருக்கு. அப்ப நான் அழகு மந்திரி வரவழைத்துக் கொண்டு 56 தேசத்திலே வருமானம் வாங்க வேண்டும் என்று சொல்ல பகுதி பணம் எரிசாபனம் வாங்க சொல்ல அழகு பிள்ளை மந்திரியானவர் கேட்கும் போது அரசர் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய நாட்டதில 12 வருட காலமாக 56 தேசமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கோடமல்ல பொழியவில்லை கோடமல பொழியவில்லை கோடமல்ல பொழியவில்லை குளிந்த தென்றல் வீசவில்லை குளிந்த தென்றல் வீசவில்லை சரமல பொழியவில்லை சாரமல பொழியவில்லை சரமல பொழியவில்லை 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 சம்பானல்ல விளையவில்லை விளையவில்லை சம்பானல்ல விளையவில்லை விளையவில்லை
தேசமெல்லாம் எப்படி இருக்கு தெரியும்? கோட மலைகள் பொழியவில்லை, குளிர்ந்த தென்றலும் வீசவில்லை, சார மலைகளும் பொழியவில்லை, சம்பானல்லும் பொழியவில்லை. 12 வருட காலமாக இந்த 56 தேசமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பஞ்சமனா பஞ்சம், அப்பேற்பட்ட பஞ்சம், மந்திரி கேட்ட உடனே ஐயா எங்களுடைய நாட்டத்திலே பாரமழையும் பொழியவில்லை, பயிர்களும் விளையவில்லை, கால மழைகளும் பொழியவில்லை, கருதகாயும் விளையவில்லை. சுவாமி இந்த 56 தேசமெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பஞ்சமான பஞ்சமச்சி பாராண்ட சீமையெல்லாம் ஆளே நல்ல உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், மரக்கானல்ல உருண்ட பஞ்சம், மக்களைத்தான் தோற்ற பஞ்சம், நாளை முதல் வெளிவரே, நாளை முதல் வெளிவரே, சுவாமி தவிட்டு இருக்கு விற்ற பஞ்சம். பஞ்சம்னா பஞ்சம், அப்பேற்பட்ட பஞ்சம். பஞ்சம்னா பஞ்சம், அப்பேற்பட்ட பஞ்சம். அவர் நினைச்சிருப்பாரு இன்னைக்குதான் நம்ம இருந்த இடத்துல இருந்து என்ன தைக்க முடியாம ஆயிட்டே நினைப்பாரு. அவருக்கு இன்னைக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் இல்லை, அதானே கொஞ்சம் ஷாக்கு கொடுத்தோம் சொன்னா அதானே கொஞ்சம் கரண்ட் எரித்து கொடுத்தோம்னா ஆள் சரியாயிரும். ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பகவானுடைய கிருபையால் 56 தேசமெல்லாம் கொடிய பஞ்சமாக இருக்கும் போது உங்கள் மன்னன் அரக்கனை வந்தால் என்று சொன்னா எங்களுடைய இடத்ததிலே 56 தேசமெல்லாம் காடு கரைகள் எல்லாம் அடைந்தால் என்று சொன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பகுதி பணம், திஷ்டி பணம், தீர்வ பணம் உண்டு என்று சொன்னார்கள். அப்படி கொடுக்காவிட்டால் எங்களுடைய மன்னன் படையெடுத்து போரிடுவார் என்று சொன்ன இதை கேட்டவுடனே ஆண்டவராகப்பட்ட சிவனருடைய மகிமையால 56 தேசத்தார் அரச சொன்ன வார்த்தை காதில் கேட்டு அழகவள்ளை மந்திரியானவரும் அரக்கனிடத்திலே சொல்லும் போது 56 தேசத்தாரும் படையெடுத்து வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானா நம்மளுடைய படைகளை திரட்டுங்கள் என்று சொல்லும் போது கொடுத்த உடனே எப்படி இருக்கும்? அதானே சாப்பாடுன்னு சொன்னா இன்னுக்கு நிற்கும். பல்ல அரக்கனான ராட்சிதன் பாலகன் பார்த்து ஐயா மந்திரி நாமல் படைகளை திரட்டுங்கள் என்று சொல்லுதீங்களே ஐயா, இந்த மந்திரி வார்த்தை ஒரு நிமிஷம் கேளுங்க. நாம படையெல்லாம் பார்த்தா அந்த தேசத்துல கொண்டு வெல்ல முடியாது. நாம படை எப்படி இருக்கு? ஓஞ்சி போய் அடக்கு. இந்த படையை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அரசர்களை நாமளால் வெல்ல முடியாது. அப்படியானாலும் மந்திரியை நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள் என்று சொல்ல அப்பதான் மந்திரி பார்த்தார். மந்திரி காது கொடுத்து கேட்டான். ஆண்டவர் நினைத்து அரியதவத்தை செய்தோமான அரசர்களை வெல்லலாம். ஈசனை நினைத்து இருந்து தவத்தை செய்தோமான நாம யுத்தத்திலே போரிட்டு அதான 56 தேசத்தை வெல்ல வேணுமானால் சொன்னால் ஆண்டவரை நினைக்க வேண்டும். அப்பா
அரசர் தோரணை இருக்கக்கூடிய ஆண்டி போல கொண்டம் சொன்னா இந்த அரசர் சபையை யார் நிறைவேற்றுவா? இந்த அரசர் சபையில அனைவர்களும் பாதுகாக்கணும்னு சொன்னா யார் முடியும்? அதான உங்க பொண்ணு பொருள் உங்க மனைவி இந்த ஊர் மக்கள் நாடு நகரத்தை எல்லாம் நான் இன்றிலிருந்து நான் பாதுகாக்க. அதான எப்போ தானே காத்துக்கிட்டு இருந்தியப்பா. அவருக்கு வரல. உடனே பார்த்தார். அவரிடத்திலே ஒப்படைத்துக் கொண்டு மன்னனாக வல்லரக்கன் அரண்மனைக்கு சென்று கொண்டு ஆண்டிய விடத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு விட்டு செல்லக்கூடிய நேரம் மனைவியோடு எடுத்ததில மங்க தேவி பார்த்தா, ஏ மன்னா, உங்களை ஒரு நாள் ஒரு பொழுது இப்படி குளத்துல நான் பார்த்தது இல்லையே. அதான அரசர் தோரணையில இருந்த நீங்க, மன்னன் தோரணையில் இருந்த நீங்க, மன்னா இந்த பண்டார கோலம் உங்களுக்கு வேண்டாம். இந்த மன்னனோட பட்ட இடத்துல மங்க வார்த்தை ஒரு வார்த்தை கேளுங்க. மங்கையாகப்பட்ட பவளக்கண்ணி பார்த்தார். மன்னன் சொன்ன கேட்கும் போது மன்னன் ஒரு வார்த்தை கேட்டாரா? வல்லரக்க வார்த்தையை கேட்டாரா? அண்ணா வல்லரக்கா, ஆகாத கனவெல்லாம் கண்டன என்று மங்கையாகப்பட்ட பவளக்கண்ணி மன்னனிடத்தை பார்த்து சொல்லும் போது, அண்ணா என்ன விதமாக சொல்லி வருவார் என்று கேட்டார். அண்ணா என் கணவராஜ மன்னா, என் கணவராஜ மன்னா, எனக்கு வைத்த பிராதனா சின்ன பொழுத ஆகாத கனவு என் கணவனுக்கு ஆகாது மங்க கண்ட கணவரிதான், மங்க கண்ட கணவரிதான் என் மன்னனுக்கு ஆகாதையோ. இந்த கண்ணி கண்ட கணவரிதான் கணவனுக்கு ஆகாது கனவா ராஜமன்னா ஈசனத்தான் நினைக்க வேண்டாம், ஈசனத்தான் நினைக்க வேண்டாம், இருந்து தவம் செய்ய வேண்டாம். அந்த மங்கை வார்த்தை மதியா விட்டு கடருவா வாசல் தட்டிடுமா ஆசப்படி கடரும் போது, ஆசப்படி ஆசப்படி தட்டிடுமோ. அங்க முத்தத்திற்கு வரவோது அச்சிக்க விளையாடித்திடும் திருவதற்கு வரவோது அரக்கன் வருகும் பாதையில ஆளாத குமரியா, ஆளாத கூடாத நெருப்பெடுத்து வருதையோ. அரண்மனையை விட்டு கொண்டு ஆகாத சகனத்தெல்லாம் தள்ளிவிட்டு வல்ல அரக்கம் வரக்கூடிய பாதையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? சாரை
குருக்களாற்றி சர்ப்பம் தடையலாற்று பூனை குருக்களாட்சி புதுப்பானை எதிரமாட்டு அத்தனை சவனத்தை விட்டு கொண்டு இமயகிரி அடிவாரத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை தான் நினைத்து 6 நிலை குழிய வெட்டி 60 அடி கம்மம் நட்டு ஆண்டவரை தான் நினைத்து அரக்கன் எப்படி தவம் இருக்கார் தெரியுமா? அவர் இமயகிரி அடிவாரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஈசனை தான் தானே நினைத்து இருந்து தவம் செய்தோவா கடவுளை தான் கடியாதவம் செய்தோவா உடையவரை தான் உருகிதவம் செய்தோவா மணல் கோமே அவன் அருணார்மிக்கும் படி தோவை சேர்த்து நல்ல மணல் கோமே சேர்த்து நல்ல மணல் நானே சிவனார் லிங்கம் பிடித்து வைத்து சாந்து கொண்டு தரமளி சந்தன கோலமிட்டு ஆளு கொண்டு தரமளி பன்னீரால கோலமிட்டு கோலம் போட்ட இனத்திலே குருத்துவாழ இலை விரித்து குருத்துவாழ இலைக்கு மேலே கும்பம் தோன்றி ஒன்று ஒன்று வைத்து இனிய எலுமிச்ச கனிய வைத்த அந்த ஈசனை தான் தானே நினைத்து ஓசே நட்டு கொண்டு ஓசே நட்டு கொண்டு நானே செம்பரடி மனுவாடு பூசி மேலையெல்லாம் கரளி மாலை பூசி மேல ஒரு பூசி மேல சுவாமி தரையதில மறுகாலு பகவான் நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவன் நினைத்துக் கொண்டு ஈசன் நினைத்து 12 வருஷம் தவம் இருக்கிறான். அப்படி தவம் இருக்கக்கூடிய நாளிகையில இவர் தவமானது எப்படி இருக்கு தெரியும்? அல்லும் பகலும் 60 நாளையும் தவறக்கூடிய மகிமையால இவர் தவமானது ஆதி கைலாசம் சென்று பகவானுடைய வரத்தார அரக்கனுடைய வரத்தினுடைய மகிமையால ஆதி கைலாசம் எப்படி ஆடுது? ஆடாத கைலாசம் அன்று பொழுது கலகலகலவென்று ஆடுது. சிவனார் இருக்கக்கூடிய கைலாசம்
அரக்கன் தவத்திற்கு ஏத்தார் போல ஆடு. அப்பதான் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். ஒரு நாள் ஒரு பொழுதும் ஆடாத திரு கைலாசம் இன்று பொழுதிலே ஆடுகிறது. காரணம் என்ன என்ற நெற்றி கண்ணாலை திறந்து பார்க்க ஆரோணி வரத்திலே அரக்கன் இருப்பதை அறிந்து அரக்கனுக்கு வர கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுந்திருக்கக்கூடிய நேரம் ஆதி சக்தி உமையோல் பாதத்தில் மிதிக்க சத்யா ஆகப்பட்ட தேவி எந்திரித்து பார்க்க சுவாமி இது நேரம் என்ன ஆயிட்டு சாமனடி நேரம் சக்தி சிவனார் செல்லக்கூடிய விவரம் என்ன ஆடாத கைலாசம் இன்று பொழுது ஆடுகின்றது. ஆதி கைலாசத்திற்கு அரக்கனை அழைத்து வர சொல்றேன் என்று சொல்ல சுவாமி நீங்க வரம் கொடுக்கணும் சொன்னா உங்க கையில ஏதேனும் ஒண்ணு இருக்கணும். படி அளக்கணும் சொன்னா ஏது இல்லாத வீசின கையை வெறும் கையா போனா என்ன காரணம்? இந்த பெண் எப்பேற்பட்ட பெண்ணா இருந்தாலும் சந்தேகப்படத்தானே அதான சுவாமி இப்பேற்பட்ட தவத்தை இருந்த மகிமையால அந்த பாலகனை அழைத்து வந்து வரத்தை கொடுங்க. உடனே அழகுவள்ளை நந்தி ஈசன் அழைத்துக் கொண்டு வனத்திலிருந்து அரக்கனை ஆதி கைலாசம் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல சுவாமி நீங்களோ கைலாசம் நானோ தெய்வலோக பிறவி நான் நினைச்சு கேடலாம் போயிட்டு வரலாம் அவரோ ஒரு மானிட பிறவி எல்லாம் ஆதி கைலாசம் என்னால் எப்படி அழைத்து வர முடியும் என்று சொல்ல அப்பதான் இதை துளசிமணி கொடுத்தார். இதை கன்னத்திலே ஒதுக்கணுமானா அரக்கனுக்கு 2 ரெக்கை முளைக்கும். ஆதி கைலாசம் பறந்து வந்துடலாம் என்று சொல்ல ஆதி கைலாசம் அழைத்து வருவதற்காக அரக்கனான ராட்சிதனை பார்க்க அந்த அழகு வெள்ளை நந்தி ஆதி கைலாசம் தான் கடந்து அரக்கனுடைய இடத்தாதில ஆரோணி வனத்தாதி அமர்ந்திருக்கும் அரக்கனை ஆண்டவரிடம் செல்வாதற்கு அரக்கனை தான் அழைத்து கொண்டு சுவாமி வல்லரக்கனான ஆண்டவரே பகவானே இந்த வல்ல அரக்கனான ராட்சிதனுக்கு எல்லையோ
வேண்டும் சிறிய வரம் ஈஸ்வரனே கொடுக்க வேண்டும் அணுகலையும் சிறிய வரம் கரக்கண்டர் பகவானே கொடுக்க வேண்டும். என்னப்பா எள்ளு சீரகம் சொல்லுதிய என்ன மளிகை கடை தான் வைக்க போறியா? கேட்ட வரத்தை தயங்காம கேளு. கேளு தாரேன். சுவாமி பகவானே என்ன என் வரத்தை சொல்லணும் சொன்னா என்ன சுவாமி? அருகில் இருக்கக்கூடிய ஆதிசக்தி உமையவள் ஆதிசக்தி உமையவளிடத்துல பார்வதி இடத்துல சத்தியத்தை செய்யணும். அப்படி சத்தியத்தை செய்தோமானா என் வரத்தை தயங்காமல் செல்வேன் என்று சொன்னார்கள். அப்பதான் பார்த்தார் பார்வதி இடத்துல சத்தியத்தை செய்ய ஒரு மானிடன் எண்ணத்தை கேட்க போறான். மண்ணை கேட்பார் மனையை கேட்பார் என்று மனதில் எண்ணிக்கொண்டு சத்தியத்தை எப்படி செய்து வரார் என்று கேட்டார். சாமி தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா தந்த வரத்தினுடைய மகிமையாலே தரணி உலகம் எல்லாம் ஆளலாம். அந்த வரத்திற்கு தவறு செய்தால் தரணி உலகத்திலே அழிவா என்று வரத்தை கொடுக்கும். வரத்தை கொடுக்கும்போது எப்படி வாங்கி வர தெரியும்? சாமி ஆள் காட்டி விரல் எடுத்து அலைகடலை ஈட்டினாலும் அனலாபத்து ஏறணும். என் விரலை கொண்டு யாருடைய சிரசு தொட்டாலும் அறுத்தாலே கடலை விழணும். அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி கொண்ட வல்லரக்க வரக்கூடிய பாதையில் நாரத மகாமுனிவர் வழிமறைத்து தந்த வரத்தை பரிசோதித்துவார் என்று சொல்ல பகவான் இருக்கும் கைலாசத்தை பரிசோதிக்கக்கூடிய நேரத்தில் ஆதி கைலாசத்தில் எப்படி நடக்குது என்று கேட்டால் மூவர்கள் முனிவர்கள் 30 கோடி ரிஷிமார்கள் ஒன்று கூடி வாழைவனதோப்ப உண்டு பண்ணி ஆண்டவர் சிவனாராகப்பட்ட பகவான் சிவலிங்கமாக மறைந்திருக்க ஆதி கைலாசத்தில் ஆண்டவராகப்பட்ட சிவபெருமானை நினைத்துக் கொண்டு ஆதி சக்தி உமையவள் பார்வதி எம் பெருமாளை அழைக்க ஏ கண்ணா கோபால கண்ணா பகவான் இல்லாத கைலாசம் பாலடைந்திருக்குதண்ணா ஈசன் இல்லாத கைலாசம் இருளடைந்திருக்கின்ற சொல்ல எம் பெருமாறாகப்பட்ட கோபால கண்ணன் பகவானை பார்க்க ஆடும் ஆடுகளை பத்தி கொண்டு வாழைவனம் வருகும் போது அந்த வாழைவன தன்னதியில ஆண்டவராகப்பட்ட சிவனாரை காணாமல் அரக்கனுடைய லீலைகளை சொல்ல அந்த ஆடாத அரளிகொப்பு ஆடக்கூடிய நேரத்தில் பகவானை பார்த்து வணங்கிக் கொண்டு என் மைதுனா மாய கண்ணா அரக்கனுக்கு அழிய வரத்தை கொடுத்த போது அந்த எரிய வரத்தினுடைய மகிமையால ஈசன் பயந்திருக்கேன் என்று சொல்ல அந்த எரிய வரத்தை வாங்க வேண்டும் என்று சொல்ல அழிய வரத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல இதை கேட்ட பகவானாகப்பட்ட சிவனார் வார்த்தை கேட்டு மாய கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் ஆட்டம் என்று சம்மதித்து தனது ஆடு மாடுகள் எல்லாம் பகவான் இடத்திலே ஒப்படைத்து எம்பெருமாள் கோபால கண்ணன் வெற்றுவத்தை எடுத்துக்கொண்டு மாயனாகப்பட்ட மங்கேர் விடத்தை தான் எடுத்து அரக்கனை கண்ணாளை கண்டார். அரக்கனான ராட்சுதனோ பெண்ணை கண்டான் வாங்கிய வரத்தை தான் மறந்தான். கண்ணியை கண்டான் கடவுள் இடத்தில் வாங்கிய வரத்தை மறந்தான். மங்கேர் என்று மனதில் எண்ணிக்கொண்டு மாய கண்ணனாகப்பட்ட கோபால் என்று அறியாமல் மங்கேர் என்று தான் அடைத்துக் கொண்டு ஈசன் பகவான் வாங்கிய வரத்தை மறந்து கொண்டு வல்ல அரக்கன் பார்த்தான்.
என் பெண்ணே மோகினி ஏ மோகினி என்னோட வாழ்ந்தாள் என்று சொன்னார் சொன்னார் உனக்கு சகல சகவாக்கியம் உண்டு என்று சொல்ல சொல்ல இதை கேட்ட பெண்ணாகப்பட்ட மங்கேறு வார்த்தை கேட்ட உடனே என்னம்மா நல்ல அரக்கம் பார்த்தான் என்ன சுவாமி இந்த பெண்ணோட ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்தாலும் இந்த பெண்ணோட வாழணும் நல்ல எண்ணமா தான் இருக்கு அதான சரி இந்த பெண்ணோட ஒரு நாள் ஒரு பொழுது வாழ வேண்டும் என்று சொல்ல சொல்ல அப்பதான் மோகினி பார்த்தா என்ன சுவாமி இதுதான் சமயம் வல்லரக்க கண்ணில விழுந்துட்டான் வலையில விழுந்துட்டான் வசமா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டானே இதுதான் சமயம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு ஆமையா ஏ வல்லரக்கா ஏ ரக்கா நான் ஓடுது பாரு நதி ஆமா அந்த நதிக்கரையிலே குளித்து நீராடி சரி என் முன்பு வந்து நின்று கொண்டு ஆமையா வலது விரலெடுத்து ஆள் காட்டி விரலெடுத்து சரச தொட்டா போதும் 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 அந்த வார்த்தை காதல் கேட்ட வல்ல அரக்கனான ராட்சிதனானவரோ ஆமையோ ஓடுகிற நதியிலே குளித்து நீராடி சாண பானங்களை செய்து கொண்டு வலது கரத்தெடுத்து ஆள் காட்டி விரலெடுத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு சரசம் 3 தரம் சுத்தும் போது சரசு அறுந்து அறகடையில் விலகும் போது ஆண்டவருடைய பகவானுடைய இடத்தில் சென்று பெருமாள் கோபாலக்கண்ணன் சுவாமி அரக்கனை சங்காரம் செய்து விட்டேன் ஆதி கைலாசம் செல்லலாம் என்று சொல்ல ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார் அரிராமராகப்பட்ட கோபாலக்கண்ணன் சங்காரம் செய்த ரூபத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்ல நான் பெண் வேடத்தை எடுத்தாள் என்று சொன்னா என்ன பெருமாள் என்று என்ன வேண்டும் என்று சொல்ல ரூபத்தை கண்டார் பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் அந்த பெண் வேடத்தை தான் எடுக்கும் போது ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் சேர்த்து ஆவி அணைக்கக்கூடிய நேரத்தில் விந்துக்கள் விலகும் போது பூமியில விட்டமான பூமி பாரம் இருக்காது என்று தரையில விட்டமான தரைப்பாரம் இருக்காது என்று 1008 ஐயனாராக பிறவி செய்ய எப்படி பிறவி செய்தாரா தெரியுமா பங்குனி வெல்ல மாசு இல்ல